Three charges, each of plus q are placed at the corners of an isosceles triangle ABC of sides BC and AC கொடுத்துருக்காங்க. BC and equal. So 2A அதோட side வந்து 2. D and E are the midpoints of BC and C. The work done in taking a charge Q from D to E கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த பாயிண்ட் அப்ப நமக்கு அது ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் AC equal to BC equal to 2Aன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து E and D are midpoints. மிட்பாயிண்ட்ஸுங்கும்போது நமக்கு வந்து AE must be equal to EC. அதே மாதிரி BD must be equal to DC. எல்லாமே எனது A தான். இப்போ நான் இந்த ட்ரையாங்கில் வந்து இப்போ வந்து எனக்கு பொட்டென்ஷியல் அட் E வேணும்னா என்ன பண்ணணும்? பொட்டென்ஷியல் டியூ டு த சார்ஜ் Q இங்கே ஏல இருக்கிறது ப்ளஸ் பொட்டென்ஷியல் டியூ டு த சார்ஜ் at B and potential due to the charge at C. கரெக்டா? 3 சார்ஜ் இருக்கு. அப்போ 3 டைம் நான் ஆட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் இங்கே என்ன இருக்கு? எனக்கு ஏன்னு தெரிஞ்சிருந்தேன். அப்போ டியூ டு த சார்ஜ் அட் ஏ வேணும்னா KQ by ஏன்னு எழுதிடணும். ஆனால் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா? BE வேணும். அதே மாதிரி ADயும் வேணும். இப்போ எனக்கு BE கண்டுபிடிக்கணும் இல்லை AD கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ADC ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ADC ட்ரையாங்கிளில் எனக்கு வந்து இது என்னது? A. இது என்ன? இது 2Aன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ரெண்டு ஹைபாட்டனஸ் 2A, இது A. அப்போ இந்த இது என்னது? 4A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர். அப்போ எனக்கு வந்து 3A ஸ்கொயர்னு வரும். 3A ஸ்கொயர்னா √3 இன்ட்டு AD எனக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? அதே மாதிரி தானே BEயும். அப்போ AD ஈக்குவல் டு BE வந்து எவ்வளவு? √3A. ஸோ இப்போ நான் இதில் பண்ணும்பொழுது டியூ டு த சார்ஜ் Bனால வரக்கூடியது என்னது? KQ பை அந்த டிஸ்டன்ஸ் என்னது? √3A. Cனால வரக்கூடியது எகெயின் A டிஸ்டன்ஸில் தான் இருக்கு, KQ பை A. அப்போ 2KQ பை A பிளஸ் KQ பை √3A. இது வந்து என்னது? பொட்டன்ஷியல் அட் E. சரியா? அதே மாதிரி எனக்கு வந்து பொட்டன்ஷியல் அட் D கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ பொட்டன்ஷியல் அட் டிக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன்னா டியூ டு த ஏ வந்து என்னது? எனக்கு இப்போ இந்த AD டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ KQ பை √3A. B டு D என்னது? ஜஸ்ட் A தான். அதனால வந்து KQ பை A. C டு Dயும் எனக்கு A தான். அதனால வந்து KQ பை A. அப்போ KQவை வெளியில் எடுத்தேன்னா 1/√3 இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 2. இதே மாதிரி இங்கேயும் KQ பை ஏயை வெளியில் எடுத்தேன்னா √3 1/√3 ப்ளஸ் 2. இங்கே என்ன ஆகும்? 1/√3. பார்த்தோம்னா VD ஈக்குவல் டு VE. பொட்டன்ஷியல் சேமாக இருந்தால் ஒர்க் டன் வந்து என்னது? 0. இல்லைனாலுமே W ஈக்குவல் டு ஒர்க் டன் என்னது? Q இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எங்கிருந்து எங்கே கொண்டு போகிறோம்? D to E. ஒர்க் டன் இன் மூவிங் த சார்ஜ் ஃப்ரம் D to Eனா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். கரெக்டா? ஸோ சார்ஜ் Q இன்ட்டு VE மைனஸ் VD போத் ஆஃப் தம் என்னது? சேம் தானே. அப்போ V மைனஸ் V இஸ் 0. ஸோ ஒர்க் டன் 0ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.